பருப்பு போலி ரெடி பண்ணுறதுக்காக வாழை இலை எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. மாவெல்லாம் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பருப்பு உருண்டை இப்போ தான் ரெடி பண்ணேன். பருப்பு உருண்டை ரெடி பண்ணி அந்த மாவில் வச்சு சுற்றியும் நம்ம இழுத்து இழுத்து போட்டு தட்டினோம் அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்துடும். தோசைக்கல்லை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இந்த வாழை இலையில் இருக்க போலியை தூக்கி அதில் போட்டோன்னா கல்லோட கல் சூப்பராக ஒட்டிக்கும். அது மாதிரி லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி 2 சைடும் சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். அப்படியே அதை சூடோடு எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சு பிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு உருண்டை செய்யறதுக்கு நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய், நெய் இந்த 5மே ஆட் பண்ணேன். அது போட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்டஃப் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம அந்த உள்ள இருக்கிற அந்த போலி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவுல செய்யல, ரேஷன் கோதுமை மாவுல தான் நான் போலி செஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு மைதா மாவு அது சாப்பிட்டா ஒரு மாதிரி ஜீரணம் ஆகிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் பரோட்டாவே நான் சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்லி நான் பரோட்டா சாப்பிடவே மாட்டேன். ஸோ அதனால நான் கோதுமை மாவுல தான் செஞ்சிருக்கேன். தேங்க் யூ. பாய்ங்க.